சொந்தம் பார்த்தாலே சொந்தம் சொத்தி போகுமே தேடி கூட்டாளி இப்ப என்ன பண்ண? அத்தை இப்படி சொல்லிட்டு போயிட்டாவ. நம்ம அம்மா இங்க தங்க கூடாதுங்கவ. ஏன் இப்படி சொல்லியாவ? தங்குன என்ன? சீ, பெத்த பிள்ளை வீட்டுல ஒரு நாள் கூட பெத்த தாய் தங்க கூடாது போல்க. பெரியத்தை தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருங்கன்னு சொல்லியிருக்காவ. அதனால எங்க அம்மையை வாமா நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கன்னு சொன்னேன். அதனால எங்க அம்மையும் கிளம்பி வந்துட்டா. 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கமே, பெத்த பிள்ளைகள் கூட ஒரு வாரம் இருக்கலாமே நினைச்சிட்டு ஆசைப்பட்டுட்டு வந்திருப்பா. சந்தோஷமா தங்க வந்தவளை இனிமே அங்க போய் எப்படி சொல்ல முடியும்? இந்த கிழவிக்கு கொஞ்சம் கூட வேஸ்டே இல்ல. இது மட்டும் மௌன கூட இருக்கலாம். எங்க அம்மா பெத்த பிள்ளைகள் கூட இருக்க கூடாதாக்கோ? வந்தவளை போன்னு எப்படி சொல்ல முடியும்? சே, மனசாட்சி இல்ல. நான் போன்னு சொன்னதுன்னு எங்க அம்மா அங்க போவா? நான் போன்னு சொல்ல மாட்டேன். எங்க அம்மா இங்க இருக்கட்டும். இந்த கிழவி நீ என்னதான் செய்து நானும் பாத்துறேன். ஆனா யாசுமே எங்க அம்மைக்கு கேக்குற மாதிரி இவ எங்க இருக்காவன்னு கேட்டுட்டா என்ன பண்றது? எங்க அம்மா பிறவங்க இருக்க மாட்டேன்னு எழுப்பி போயிருவா. எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். இப்ப என்ன செய்ய? டோபம்ல என்ன புலம்பிட்டே நிக்கிறீ? என்ன இல்ல, நம்ம மாமியார நினைச்சுதான். என்னாச்சு? மாமியார் சாமியார போயிட்டோ? அப்படி போனதான் நல்லா இருக்குமே. அதால பெரிய தலைவலியா இருக்கு. என்னாச்சு டோப்ஸ்? என்ன பிரச்சனை? எங்க அம்மா இங்க வந்திருக்கால, உனக்கு தெரியாதோ? தெரியுமே, பெரியமா வந்திருக்கா. அதுக்கு என்ன? எங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது பெரிய தப்பா போச்சா. எங்க அம்மையை நான் தான் இந்த வீட்டுல தங்குமான்னு சொன்னேன். வந்து இங்க தங்குனதுக்கு அத்தை ஏசிக்கிட்டே இருக்காவ. அந்த வீட்டுல தானே கல்யாணம், அங்க போச்சு எதுக்கு இங்க வந்திருக்காவன்னு கேட்காவ. ஐயோ, என்ன சொல்றா? ஆமா, எங்க அம்மா இங்க வந்திருக்கது அத்தைக்கு பிடிக்கல. அந்த வீட்டுல தானே கல்யாணம், அவிதான கல்யாணத்துக்கு போய் கூட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சுனா அங்க போய் தங்க வேண்டியதானேன்னு கேட்காவ. நான் தான் எங்க அம்மா இங்க இருக்க சொன்னே, இருக்கட்டும் சொன்னேன். அதுக்கு உன் தங்கச்சி அங்க தானே இருக்கா, அங்க போய் தங்க சொல்லுன்னு சொல்லியாவ. ஐயோ, ஆமா, உங்க அம்மாட்ட போய் சொல்லி இங்க தங்க கூடாது, அங்க போய் தங்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுன்னு சொல்லியாவ. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல, புலம்பிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மையை போச்சல அத்தை தான் யாசுவா வேண்டிய. எங்க அம்மையை போமான்னு சொன்னா வருத்தப்படுவா எங்க அம்மா. நம்ம மாமியாரால எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. டோபம்டா அப்ப என்ன பண்ண போறா? எங்க அம்மையை கூட்டிட்டு பெரியத்த வீட்டுக்கு தான் பாப்பறேன். என்னதே பெரியத்த வீட்டுக்கு பாப்பறியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இங்கே இருக்கட்டும். அங்க போச்சுன்னா பெரியம்மா வருத்தப்படுவாவே. ஆமா, இங்க இருக்க சொன்னா மாமியார் கிளம்பி நீ ஏசிட்டே இருக்கும். என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. அதனால எங்க அம்மையை கூட்டிட்டு அங்க பாப்பறேன். ஐயோ, என்னது இது? டோபம்டா இப்படி சொல்லிட்டு போறா? இவ அம்மா வந்ததுனால தான் நானே எங்க அம்மைக்கு போன போட்டு தைரியமா வாமான்னு சொன்னேன். எங்க அம்மா வரமாட்டே கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னா. நான் தான் எங்க அம்மையை வலுக்கட்டாயமா வந்துருமான்னு சொன்னேன். அதுவும் தனியா இல்ல, தங்கச்சியோட வாணி சொல்லியிருக்கேன். இவ என்னடானா இப்படி சொல்லிட்டு போறாளே. இவாவி அம்மையை கொண்டு போய் அங்க தங்க வச்சிருவா. அங்க ஒரு பிள்ளை இருக்குது. பெரியம்மா அந்த வீட்டுக்கும் சம்மந்தி தான். ஆனா எங்க அம்மா அந்த வீட்டுக்கு சம்மந்தி இல்லையே, இந்த வீட்டுக்கு தானே சம்மந்தி. ஐயோ, மாமியார் கிளவிட்டு போய் எங்க அம்மையும் தங்கச்சி வர சொல்லியிருக்கேன்னு சொன்னா இனி சம்மந்தியாக்கி தின்னுபிடுமே. இப்ப என்ன செய்ய? டோப்ஸ் அம்மா அங்க போயாச்சுன்னா எங்க அம்மா அங்க வந்தாச்சுன்னா எனக்கு கஷ்டமாயி போயிருமே. இப்ப என்ன செய்யறது? எங்க அம்மையும் தங்கச்சி ஒரு வாரம் இங்க இருப்பாவே நானும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் வாய வச்சுட்டு சும்மா இருந்தேனா, போன போட்டு வாமான்ட்டேன். இப்ப என்ன சொத்த நேரத்துல மாறின்னு வந்து நிப்பாளே. அத்தை என்ன பூரி ஆக்கி பொறிக்க போறாவ. ஏம்மா ஏம்மா, என்னடா சாப்பாடு ரெடி ஆயிட்டா? நான் என்ன சொத்த நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். நீங்களும் சாப்பிடுங்க, நான் பெற வந்து சாப்பிடுறேன். சரியாம்மா? ஏம்மா, அது இல்லம்மா, நீ பெரியத்த வீட்டு கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கா? ஆமாடா, அதுக்கு என்ன தெரிஞ்சது தானே? இல்லம்மா, அவி வீட்டுக்கு வந்துட்டு அங்க போகாம இங்கே உட்கார்ந்திருக்கியா? பெரியத்த ஏதோ நினைப்பாவல்ல. என்னலாம் நினைக்க போறவ? மகா வீட்ல இருப்பாவ, பெற வருவாவன்னு நினைப்பாவ. இல்லம்மா, சரோஜினி அங்க இருக்கா. பெரியத்த என்ன நினைப்பாவ? என்னங்க வரவே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருப்பாவ. அது மட்டும் இல்லாம அவி வீட்டு கல்யாணத்துக்கு பேக்கோட இங்க வந்துட்டா. அங்க போயிட்டு சரோஜா வீட்டுல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வரலாம்ல. ஒச்சமே பெரியத்த நம்ம வீட்டுல தங்கட்டவனே ஆசைப்படுவாவ. சொன்னவன அங்கேயே 2 நாள் தங்கிட்டு அப்புறம் இங்க தங்கலாம்ல. தங்கச்சி வேற அங்க இருக்கா. அக்கா நம்ம அம்மையை நம்மள பார்க்க வர விடாம அங்கேயே பிடிச்சு வச்சுட்டேன்னு நினைச்சிட கூடாதுல்ல. அதனால அங்கேயும் என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு பேசிட்டு வாயாமா. எல்லாம் நீ சொல்லியதும் சரிதான். உடனே இப்பயே போன்மாக்கா? ஆமாம்மா, இப்பதான் நீ வந்த மாதிரி அங்கேயும் பையத்துக்கிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துறான். அங்க இருங்க, சாப்பிடுங்கன்னா அங்கேயும் சாப்பிடு. அப்பதான் நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். நீ இங்கே வந்து இருந்துட்டீன்னா ஏதோ நினைச்சிட கூடாதுல்ல. அதுக்கு தான் சொல்லியம்மா. பைய தூக்குமா போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருவோம். ஏன்னா நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். பையன் எதுக்கு தூக்கிட்டு போனா? ஏம்மா, பையன் தூக்கிட்டு வாமா, நீ இப்பதான் வாரானே நினைக்கணும்ல. அதுக்கு தான் சொல்லியும், வாமா போவோம். சரில, நீ சொல்லி மாதிரி அங்க போய் சரோஜினியை பார்த்துட்டு அவகிட்ட பேசிட்டு வருவோம். ஏம்மா, இருக்க சொன்னவன அங்கே இரு, சாப்பிட சொன்னா சாப்பிடு. ஏன்னா அவிய வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கா பத்தியா? இங்க வந்துறியே ஓடி இருந்தீங்கன்னா எதுவும் வருத்தப்பட கூடாது. அதுக்கு தான் சொல்லியே. ஏன்னா வாமாமியத்தனா இங்க தான் தங்க போறேன்னு சொல்லிவிட்டேன்னா அவிய வருத்தப்பட கூடாதுல்ல. அந்த கிழவிதான் தோட்டி விடுன்னு என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டுச்சு. இங்க இருக்கலையே வருத்தப்பட்ட போதாக்கோ. எங்க அம்மைக்கு
இந்த கிழவி பத்தி ஒண்ணும் தெரியல. எல்லாம் என்ன சொல்லியா? சம்மந்தி வருத்தப்படுவாங்கல்ல? ஏம்மா என் மாமியார் வருத்தப்படுதான் ஜீவா, அவியல நான் பாத்துக்கிட்டேம்மா. ஆனா மெயின் கல்யாண வீடு தானே, பெரியத்த வருத்தப்பட்ட கூடாது, சரோஜினி வருத்தப்பட்ட கூடாது. என் புருஷனுக்கு உன்னை பத்தி தெரியும், உன் சின்ன மாப்பிளைக்கு உன்னை பத்தி தெரியுமா, அவரும் வருத்தப்பட்ட கூடாது. அதனால போய் தலையாவது காமிச்சிட்டு வந்துருவாமா. சரில நீ சொல்லியதெல்லாம் சரிதான், வா போவோம். இம்மா பைய எடுத்துக்கமா போவோம். எப்பாடா எங்க அம்மாட்ட எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சுட்டேன், கிளப்பியே விட்டாச்சு. என்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க, இல்லைன்னா இந்த மாமியார் அளவில் நின்று முடியாது. சம்மந்தி சம்மந்தி, அடடே வாங்க சம்மந்தி வாங்க. என்ன இப்பதான் வாரியலோ? ஆமா சம்மந்தி, சரோஜா வீட்டுக்கு போயிட்டு மாமியாரை பார்த்துட்டு அப்படின்னு வாரேன். எப்ப எங்க அம்மையை கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர சொன்னீங்களாம்ல, அதான் மாடெல்லாம் வேற ஒரு ஆள்கிட்ட பாத்துக்கிட்டு சொல்லி ஒப்படைச்சிட்டு வந்திருக்காத்தே எங்க அம்மா. அப்படியே ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் வந்தாதானே கல்யாண வீடு மாதிரி கலகலன்னு இருக்கும். சரி சம்மந்தி, நீங்க சொன்னதை மதிச்சுதான் வந்தேன். ஏம்மா எல்லாம் சரோஜினி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்கா? நான் நல்லா இருக்கேல, உங்களும் கூட இருக்கலாமே தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். அப்படியாம்மா, என் கூட இருமா. எல்லாம் சரோஜா மாமியார் அங்க வந்து இருக்க சொல்லி சொல்லியாவே. சம்மந்தியா நீங்க அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் ஒண்ணுதான். அதனால சரோஜினி ஆசைப்படியெல்லாம் இதுதானே கல்யாண வீடு, நீங்க இங்கே தங்குங்க. ரோசா அப்பா அம்மா கூட வந்திருக்காவ, இங்கதான் தங்கி இருக்காவ. ஆமாம்மா, நீ இங்கே இருமா என் கூட. ஏம்மா தங்கச்சி ஆசைப்படியெல்லாம் அப்ப நீ இங்கே இருமா, 2 நாளாவது இங்க இருந்துட்டு அதுக்கு பிறகு அங்க வா. எதுக்கு அங்க இங்கே அலையணும்? ஏன்னா சரோஜினி அங்க எதுக்கு கூப்பிட்டுட்டு கிடக்க, இங்கே இருக்கட்டாவிய. அப்பப்ப வருவாவ போவாங்க அங்கேயும். என்ன சரோஜம்மா நீங்க இங்கே இருங்க. இல்ல சம்மந்தி, சரோஜா மாமியார் அங்க இருக்க சொல்லி சொன்னாவ. நானும் சரி இருக்கேன்னு தான் சொன்னேன், பாத்துக்கிடுங்க. அவியதும் வருத்தப்பட்ட கூடாது, சின்ன மாவளை கட்டி கொடுத்தோன்னே அங்க போய் தங்கிட்டான்னு நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் பத்திராளி ஒண்ணும் நினைக்க மாட்டேனா, அவட்ட பேசிக்கிடு. ஏமா எங்க அத்தை நான் சொல்லிக்கிட்டே, நீ ஒன்னும் வருத்தப்படாத. தங்கச்சி ஆசைப்படியா அத்தையும் சொல்லியாவல்ல, நீ இங்கே இருமா. ஆமாம்மா, நீ ஒரு நாள் இங்க தங்கினதே இல்லல்ல, இந்த தடவை வந்து ஒரு வாரமா என் கூட தங்குமா. சரில, நீ இவ்வளவு ஆசைப்படியா சம்மந்தியும் சொல்லியாவனா இங்கே தங்கி. சித்தி நல்லா இருக்கேல? நல்லா இருக்கேம்மா ரோசா. ஏமா குசுப்பு, நீ நல்லா இருக்கியம்மா? பிள்ளைகள் நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும் சித்தி. நீங்க என்ன மாட்டை போட்டுட்டு வந்துட்டியே? அது வந்துமா, ஒரு நாளுங்க வந்து தங்கினது இல்ல. சரோஜினி கட்டி கொடுத்த பிறகு இங்க வந்து ஒரு நாளும் இருக்க முடியல அவ கூட. அதான் இந்த தடவை சம்மந்தி ஒரு வாரம் வந்து இருங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு கூப்பிட்டாவே. அதான் மாட்டை பக்கத்து வீட்டுக்காரங்கள பாத்துக்கிட்டு சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. அவையும் நல்லா பாத்துக்கிடுவான, ஒரு வாரம் கழிச்சுதான் போவேன். அப்படியா? சரி சித்தி. ஏன்னா சரோஜினி உள்ள கூட்டிட்டு போங்க அம்மைய, காப்பி போட்டு கூட அவங்களுக்கு. சரி தே. ஏமா உள்ள வாமா. ரோசா பக்கம் எங்க அம்மையை கொஞ்சம் நல்லா பாத்துக்கிடுங்கக்கா. எங்க அத்தை நீ தேடுவா, நான் போயிட்டு வரேன். சரி சரோஜா, போயிட்டு வா. எப்பாடா எங்க அம்மையை ஒரு வழி அங்க கூட்டிட்டு வந்து செட்டில் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இவைய பாத்துக்கிடுவாவ. என் மாமியா கிளவி நீ ஒண்ணும் சொல்லாதி, தப்பிச்சுட்டேனா. ஏக்கா பாத்தியக்கா, இவள நம்ம அப்பா அம்மாவை வர வச்ச உடனே அவ அம்மைய வர வச்சிருக்கா பாரு. அவிய அம்மா மாட்டை போட்டுட்டு எங்கேயுமே வரமாட்டாவ. ஏன் அவிய மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு நாள் கூட இருக்கையில அந்தால உளுந்தடிச்சு ஓட்டிட்டாவ. மாடுன்னு உயிரே விடுவாவ. அந்த மாட்டையும் போட்டுட்டு இப்ப வந்திருக்காவனா என்ன அர்த்தம்? நம்ம அப்பா அம்மாவை வர வச்சுட்டோமா. அதுக்கு இந்த சரோஜினி போட்டி போட்டு அவங்க அம்மைய வர வச்சிருக்காக்கா. அதுவும் சரோஜா வீடு, மூத்த பிள்ளை வீடு பக்கத்துலயே இருந்தோம், நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காவனா என்ன அர்த்தம்? குஷ்பு, நம்ம அத்தை தான் ஒரு வாரம் தங்குங்க வாங்கன்னு கூப்பிட்டாவல, நம்ம அம்மையும் அப்பாவும் கூப்பிட்ட மாதிரி. ஏக்கா அதெல்லாம் இல்லக்கா, அவ நம்ம கூட போட்டிக்கு வாரா. நீங்க மட்டும் தான் இந்த வீட்டு மருமவளா, நானும் தான் இந்த வீட்டுக்கு மருமவா, என் அம்மையும் கூட்டிட்டு வந்து தங்க வைப்பேன்னு போட்டு போடியாக்கா. இவிய கண்டிப்பா சரோஜா வீட்டுல தான் தங்கி இருப்பாவ. அங்க போயிட்டு பைய தூக்கிட்டு மறுபடியும் இங்க வந்திருக்காவனா என்ன அர்த்தம்? ஏன் அந்த பைய கூட அங்க வச்சுட்டு வர முடியாது? சரோஜா பையோட இங்க கூட்டிட்டு வந்திருக்கானே என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்து அவிய அம்மையை இங்கதான் தங்க வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்காவ. குஷ்பு, நம்ம குழந்தைனுக்கு தானே கல்யாணம், நம்ம அத்தை தானே பத்திரிக்கை கொடுத்துருக்காவ, அதனாலதான் இங்க வந்திருப்பாவ. அது மட்டும் இல்லாம அவிய மக என்னோத்தி இங்க தானே இருக்கா, அதனால இங்க வந்திருப்பாவளா இருக்கும். இல்லக்கா, வேணும்னே நம்மகிட்ட போட்டி போடுறதுதான் இது செஞ்சிருக்கா. நீ வேணும்னா பாரா, நம்ம அப்பா அம்மா இங்க இருக்க வரைக்கும் ஒரே போட்டியும் பொறாமையே தான் இங்க நடக்க போகுது. அந்த சரோஜினி சரியான ஆளுக்கா, வேலை மட்டும் அவளால செய்ய முடியாது. போட்டி போடுறதுக்காக அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கா. ஏன் நேத்து முந்தா நேரத்துல கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அதை விடு நாளைக்கு கூட வந்திருக்கலாமே. நம்ம அப்பா அம்மா வந்த உடனே அவியல வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அதுவும் இவ வேற இங்கேயே தங்குமான்னு குதிச்சுட்டு நிக்கா. வேணும்னே தாங்க இவ போட்டி போடுறதுக்காகவே கூட்டிட்டு வந்திருக்கா. அவிய அம்மா அங்க தங்கின்னு சொல்லிட்டேன்னு சொன்னாவே அதுக்கும் விட மாட்டேங்க.
வேணும்னே இந்த சரோஜினி தாங்க இங்க தங்குன்னு அடம்பிடிச்சிட்டு நின்னா. எனக்கு என்னவோ இவன் நம்மகிட்ட ரொம்ப பாட்டிக்கு வருவான்னு தோணுது. அவளும் வேலை செய்ய மாட்டா, அவளுக்கும் சேர்த்து நம்ம தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவ அம்மைக்கெல்லாம் நம்ம எதுக்கு செய்யணும்? குஷ்பு, இங்க கல்யாணம் நடக்க போகுது. நம்ம வீட்டுக்கு அவிய கல்யாணத்துக்கு வந்திருக்க விருந்தாளி. அதனால நம்ம அப்பா அம்மா வேற அவிய வேறன்னு பிரிச்சு பேசுறத அத்தை கோவப்படுவாவ. கொஞ்சம் பொறுமையா இரு குஷ்பு, தேவையில்லாம பேசாத. ஏக்கா, உனக்கு நான் சொல்றதே புரியலக்கா. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க. போக போக பாரு, அந்த சரோஜினியோட ஆட்டம் உனக்கு தெரியும். சரி சரி வீடு வேலை பாப்போம் வா. அக்காவுக்கும் நம்ம சொல்றது புரியவே மாட்டேங்கி. இந்த வீட்டுல எல்லாரும் இப்படிதான் இருக்காவ. அவளை பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் அவ மகத்திரையை கிழிக்கிறேன், அப்ப எல்லாருக்கும் தெரியும். எட்டேய் எட்டேய் எட்டேய், என்ன ரொம்ப அதிகாரமா கூப்பிடுறீங்க? என்ன நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மை கூட்டிட்டு போய் பெரியத்த வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னத்துக்கு நான் சந்தோஷப்படணும்? உங்க அம்மா கல்யாணத்துக்கு தானே வந்தாவ, அப்ப கல்யாண வீட்டுக்கு தானே போகணும். அங்க போய் இருக்கிறதுதான் சரி. அவிய முதல்ல இங்க வந்து இருந்ததுதான் தப்பு. வந்துட்டா மூர்க்கிக்கிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டா உள்ள வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியாக்கா? கூப்பிட்டு வச்சுதான் சொல்லுவியாக்கா? என்னவோ சாதனை புரிஞ்சிட்ட மாதிரிதான். இங்க இருக்க வேலையை பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஏழ்வில்ல. இதுல எக்ஸ்ட்ரா ஆளை சேர்த்துட்டு தெரியுவீங்க. போய் வீட்டு வேலையை ஒழுங்கா பாரு. ரூம்ல போய் எப்படி உறங்கலாம்னு நினைக்காத. சரி, இந்த வீட்ல சம்மந்தி கூட மரியாதை கிடையாது. ஆனா பெரியத்த வீட்ல அப்படி கிடையாது. ரோசாக்காவோட அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காவ. எங்க அம்மே போனோடனே வாங்க இங்கே இருங்கன்னு கூப்பிடியாவ. கூப்பிடதான் செய்வாவ. ஏன்னா அவிய வீட்டுல தானே கல்யாணம் நடக்குது. வேணும்னா நீ உங்க வீட்டுக்கு போயிரு. ஏன் மாவனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது வேணா வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடு. ஏன் உன்னையும் உங்க அம்மையும் கூட கூப்பிடியே வந்து சோத்தை தின்னுட்டு போங்க. சரி, இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாங்க தேய். நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்க, எங்களை பிரிச்சிடலான்னு பாக்குறீங்களோ? நான் என்ன சொன்னேன்? நீ தானே சம்மந்திக்கு மரியாதை இல்லைன்னு சொன்ன. மரியாதை கொடுக்கலாமேன்னு தான் சொல்லியிருக்கு. கல்யாணம் அந்த வீட்டுல நடக்குது, அதனால அவிய வாங்கன்னு கூப்பிடுவாவ. போங்கன்னு துரத்த முடியுமா? அதே மாதிரி இங்க கல்யாணம் நடந்தா நானும் கூப்பிடுவேன் வாய் நிறைய வாங்கன்னு. இப்போ அவிய வீட்டுல தான் கல்யாணம், அதனால விருந்தாள் வந்தா அங்கதான் போய் தங்கணும். என்ன புரியுதா? உங்ககிட்ட எல்லாம் எதையும் சொல்லவே முடியாது. ஆமா, என்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. இவகிட்ட கடமை சொல்லிடலாம். ரொம்ப நடிச்சிட்டு போற. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வரதுக்கு இவளுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் கூடும்போது அப்படிதான் கூடுவாவ. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிடணுமாக்கா? கல்யாணத்து அன்னைக்கு காலையில வந்தா போதாதா? வந்துட்டா என்கிட்ட முறுக்கி இருக்கு. சம்மந்தி சம்மந்தி, இது யாரு? அடுத்த சம்மந்தி இப்பதானே ஒண்ணு போச்சு. வாங்க வாங்க. என்ன நீங்க மட்டும் காணலையேன்னு இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா உடனே வந்துட்டீங்களே. என்ன சம்மந்தி, கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கன்னு அக்கா சொன்னாவளோ? ஆமா சம்மந்தி, பெரிய சம்மந்தி சொன்னாவே. ஆனா நான் வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நெட்ட வாய்தான் சொத்த முந்தி பான்பட்டு எம்மா உடனே புறப்பட்டு வாமான்னு சொன்னா. ஆனா உடனே என் மகளையும் கூட்டிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். ஐயோ, எங்க அம்மா அத்தட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டாலே. தொலைஞ்சி நான் இன்னைக்கு தொலைச்சி கட்டிவிடுமே. ஓஹோ, நெட்ட வாய்தான் சொன்னால உங்ககிட்ட. நினைச்சேன் அவ சொன்னாலோ சொல்லலையோன்னு. அது வந்து சம்மந்தி ஒரு இடத்துக்கு வயசு பிள்ளை எப்படி கூட்டிட்டு போய் தங்குறதுன்னு அவட்ட சொன்னேனா? அவதான் நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு வரதுல என்னமா இருக்கு, நான் பாத்துக்கிட்டே நீ கூட்டிட்டு வான்னு சொன்னா. அதான் கூட்டிட்டு வந்த சம்மந்தி. போச்சு, எங்க அம்மா செய்வனே மொத்தமா வச்சுட்டா. சம்மந்தி, இது நம்ம வீடு. வயசு பிள்ளையா இருந்தா என்ன, வயசான பிள்ளையா இருந்தா என்ன, யார் வேணாலும் வந்து தங்கலாம். மாட மாதிரி கட்டி போட்டாச்சு. மாடத்துல யார் தங்கினா என்ன, யாரும் கேட்க போறது கிடையாது. இது வீடே இல்ல. சரி சம்மந்தி, நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நாங்க தங்காம போவோமா? அதான் வந்துட்டோம்ல, இங்கேயே தங்கிடுவோம். அம்மா எதுக்குமா வந்தா? ஏ மாரி, என்ன கேள்வி இது? வான்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு வந்தான்னு கேட்க? அது வந்து சம்மந்தி, உங்க மகன் எப்பவுமே அப்படிதான். விளையாட்டு பிள்ளை பத்தியெல்லாம் அதனால விளையாடிக்கிட்டே இருப்பா. பொறுப்புங்கிறதே இல்ல. நீங்க எதுவும் நினைக்கண்ட சம்மந்தி. கல்யாண வீடு தானே, அந்த வீட்டுல தங்கினா என்ன, இந்த வீட்டுல தங்கினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஏமா அந்த வீட்டுல போய் தங்கிடலாம் வரியாமா? நாங்களும் அந்த வீட்டை விட்டு அங்கதான் போய் தங்க போறோம். மாரி, சும்மா கடை விளையாட்டு பண்ணாத. சம்மந்தி மாட மாதிரி வீடு கட்டி போட்டுருக்கு, எதுக்கு நீங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டாவ. ஆமா சம்மந்தி, மடம் தான் இது. யார் வேணாலும் எவ்வளவு நாள்னாலும் தங்கலாம். நீங்க போங்க சம்மந்தி, பிள்ளைய கூட்டிட்டு போங்க. எம்மாடி, போமா பாத்துக்கோ. சரி தை. ஏ ஓட்ட உருவா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் எதுவும் நினைக்கல தேய். இது என்ன சத்த
ஏத்தே அது வந்து சரோஜா அம்மா மட்டும் வந்துட்டாவல்ல. சாரதா அம்மா பெரிய அக்கா வீட்ல போய் இருக்காங்க இப்போ. சாரதா கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டா. நீ அபி அம்மா வந்துட்டாவன்ன உடனே புளிய பார்த்து கூட சூடு போட்ட கதையா போட்டுருக்கா. அவளாவது ஒருத்தர வர வச்ச நீ ரெண்டு பேரை வர வச்சு தங்க வச்சிருக்கா. ஒழுங்கு மரியாதை உங்க அம்மைய கூட்டிட்டு போய் அக்கா வீட்ல விடு. அபிய பாத்துக்கிடுவாவே. அந்த வீட்ல தான் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஒண்ணு இந்த வீட்ல கிடையாது. நான் எல்லாரும் விருந்து வைக்கிறதுக்கு. ஒழுங்கா எனக்கே ஜோர் பண்ணி போற மாட்டே இல்ல ஊர்ல எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டியது. ஏத்தே எங்க அம்மையும் தங்கச்சியும் தானே, நான் பங்கிப்படி ஏத்தே இருந்துட்டு போட்டோம். ஒழுங்கா கூட்டிட்டு போய் விடையில. நீ இந்த வீட்ல இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஐயோ இது என்ன கொடுமை. சரோஜாக்காத தங்கச்சி அங்க இருந்தா அதனால கூட்டிட்டு போயிட்டா. எங்க அம்மைக்கு அங்க மக இல்லையா கூடலாம் சுத்திக்கிட்டு இருக்கா. எங்க அம்மையும் தங்கச்சி எப்படி கூட்டிட்டு போய் அங்க செட்டில் பண்ண?